இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியோட தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வி அண்ட் ஜெமினாவோட ரிலேஷன்ஷிப் பார்ட் 9 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, இப்போ எஃப்எஃப்குள்ளே போகலாம். போன பாட்டு எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேவங்க ரிட்டன் வரான் அப்படின்னு ஜிமின் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ கடன்னு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு துரு கேரக்டர் மறுபடியும் வந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து டிஃபன் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பிகாஸ் இந்த 2.5 மாதத்தில் நீங்கள் வீட்டில் பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, அந்த டிஃபன் சாப்பிட்றதையும் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக டெய்லியுமே அவங்க குக் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாறுவ அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து உட்காந்து டிஃபன் எடுத்து போட்டு சாப்பிட உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்த ஒயனா திரும்பவும் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு புது எனர்ஜி கிடச்ச ஃபீலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சந்தோஷமாக. இப்போ உங்கள் அப்பா தூரத்துலேருந்து அதை பார்க்குறாரு, அதாவது ஹால் சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட நீங்கள் பேசுகிறதே அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் அவர் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததுனால தான் நான் தேவை உங்களை விட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு கோவம். ஸோ இப்போ வந்து பேசினார் அப்படின்னா நீங்கள் எங்கே சாப்பிட்றத விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அப்படியே ஒரு மாதிரி வருத்தமாக நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அவரை பார்க்குறீங்க. டக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, சாரிப்பா, ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு கோவத்தில் நான் பேசாமல் இருந்துட்டேன், ஏன் தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவருக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் எங்கே பேசாமலே போயிடுவீங்களோன்னு பயந்தே போயிருந்திருப்பார். ஸோ டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து சொன்னதும் அப்படியே டியர்ஸ் வருது அவருக்கு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அவர் டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, சாரிப்பா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா, கோவத்தில் பண்ணிட்டேன், சாரி அப்படின்றீங்க. அவர் ஒரு மாதிரி நோ அப்படின்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே சீக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, சாரி வயன், சாரிடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் யோசிச்சு நடந்திருக்கணும், ஏன் தப்பு தான், எங்கே உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோன்ற பயத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஒரு கோவத்தில் அவன்கிட்ட ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், என்னால் தானே எல்லாமே, சாரி வயன் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு தென் உங்கள் அப்பாவுக்கும் சீக்ஸில் கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறீங்க. ஸோ ட்ராவல் முடிச்சுட்டு காலேஜ்குள்ளே என்டர் ஆக போகிறீங்க. இப்போ கரெக்டாக சாஷா கெவினோட பைக்கில் வந்து இறங்குறா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சிரிச்சுக்கிட்டே. அவள் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு கெவினோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே, ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஜெமினாவும் ஜோவை கூட்டிகிட்டு வந்து விடுறான். ஸோ கார்லேருந்து அவன் இறங்கிட்டு அப்படியே சைடில் ஜெமினாவோட மிரரை வந்து டவுன் பண்ண சொல்கிறான். ஸோ ஜெமினா டவுன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ டக்குன்னு வந்து சீக்ஸ் பிடிச்சி இழுத்துட்டு, நல்லபடியாக பார்த்து பத்திரமா ஓட்டு, ஆஃபீஸ் போய்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் மறக்காமல் என்னை வந்து பிக் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு வரிசையாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்கா. இப்போது ஜிமன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரிடி நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஈவினிங் வந்துடுவேன், நீ பத்திரமா உள்ளே போ அப்படின்றான். சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே வந்து திரும்ப உள்ளே வர்றதுக்காக, அதாவது 2 பேரும் சேர்ந்து காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அவங்க லவர் அண்ட் ஹஸ்பண்டோடு வரதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாட், இதுக்கப்புறம் தேவன் கூட நானும் இப்படி தானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக அதை பார்த்துட்டு தென் அவங்க கூட ஜாயின் ஆகி உள்ளே போகிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசுகிறீங்க. 2.5 மாதம் கழித்து அவங்க முகத்தில் சிரிப்பையும் இப்போ தான் அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறீங்க. அந்த 2 நாளும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கீங்க. ஸோ எப்போ தேவங்க வருவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. இப்போ தேவன் வரான் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த டேயோட மார்னிங்கே ஜெமினாவுக்கு கால் பண்ணுறீங்க ஒரு 6 மணிக்கு. இங்கே ஜெமின் அவன் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு மேலே ஜோ படுத்துட்டு இருக்கா, பெட்ஷீட் கவர் ஆகிருக்கு. ஸோ ஒரு கார்னரில் அவங்க படுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் தான் ஒரு டேபிள் மேலே மொபைல் ரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி 2 பேருமே கண்ணு முழிக்க, இப்போது ஜோ வந்து ஜெமின் பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உருண்டு வரான் மொபைல் எடுக்கிறதுக்காக, இந்நேரம் யாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெமின் அப்படியே மொபைல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எம்பும்போது பெட்ஷீட் விலகுது. பைத்தியம், பெட்ஷீட்டை வரா
ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை, இதையும் வேறு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் ஜோ வந்து லைட்டாக உளம்பிட்டு அப்படியே பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறா. ஸோ ஜிவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே மொபைலை எடுத்து கண்ணை கசக்கிட்ட பார்த்தா அயன். ஏய், இப்போ என்னடி? ஆ எழுந்திரிச்சிட்டியா? தியோங் வரான்னு சொன்னேன்ல, போவேணாம்மா ஏர்போர்ட்டுக்கு, நீ போய்ட்டு தூங்கிட்டு இருக்க. ஏய், ஃப்ளைட் லேண்டிங்கு 8:30 மணிக்கு தாண்டி, நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன், நீ வெயிட் பண்ணு தயவு செஞ்சு. அவன் வரும்போது நானே உன்னை கூட்டிகிட்டு போய் அவன் முன்னாடி விடுறேன், போதுமா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு அதை முதவே சொல்லியிருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன்ல. சரி சரி, நீ போய் தூங்கு, ஆனால் 8 மணிக்கு வந்துடணும். வரேன்டி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே கால் கட் பண்ணிடுறீங்க. எங்கள் தூக்கம் கலைஞ்சு போச்சு. ஸோ ஜிபனை அப்படியே உங்களை பார்க்குறான். இப்படி இப்படி பார்த்தா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் தூங்கியிருக்கேன், எனக்கு தூக்கமாக வருது, ஓடி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரண்டு நீங்கள் படுக்கிறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உன் சிஸ்டர் தானே என்னை எழுப்பி விட்டா, அவகிட்ட போய் அப்புறமா சண்டை போட்டுக்கோ, இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டி ஏன்னா இப்படி பண்ணுற? எனக்கு ஆல்ரெடி முடியலடா, அக்கப்போர் பண்ணாத ஜிமன், எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் அவனோட ஷோல்டரில் அடிக்கிறீங்க. உன்னை இப்படி என் பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் எனக்கும் முடியலடி, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஒரு மாதிரி உங்ககிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களுமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அவங்க கூட கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி இப்படி கசமுசான போய் ஒரு 1 hour அப்படியே போயிருக்கோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 8 o'clock இருக்கும். ஜோவும் ஜிமனும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போது ஜோ வீட்டில் இருந்து, அதாவது ஜிமன் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 minutes கேப் தான் இருக்கும். ஸோ இந்த 10 minutesலேயே 40-50 கால் பண்ணுறீங்க, வந்துட்டியா வந்துட்டியா, கிளம்பிட்டியா, எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பண்ணுற அக்கப்போர் தாங்க முடியல 2 பேருக்கும். செம்ம ஸ்பீடாக வந்துட்டு உங்களை வந்து அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு 3 பேருமா சேர்ந்து ஏர்போர்ட் போகிறீங்க. போகிற வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போடுறீங்க. இப்போது ஒரு 8:45 கிட்ட நீங்கள் அங்கே போயிருந்துருப்பீங்க. பார்த்தா அங்கே தியோங் வரான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு. இப்போது அங்கேருந்து வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வெளியே போயாச்சு. இப்போ ரிட்டர்ன் போகிறவங்க, அதாவது அடுத்த ஃப்ளைட்டுக்கு கிளம்புறவங்க தான் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நிறையா பேர் போர்டிங்கில். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன காணும் காணும் காணும்னு சொல்லிட்டு. உங்கள் கண் அப்படி தேடுது தியோங்க. 2.5 மாதம் ஆச்சு இல்லையா? ஸோ அவ்வளோ தேடுறீங்க, எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறீங்க. அந்த ஃப்ளைட்டு அந்த ரிட்டர்ன் கிளம்பி வருவாங்க இல்லையா, ஸோ அந்த வேல கூட போய் நின்று பார்க்குறீங்க, அங்கே கூட யாருமே இல்லை. ஸோ எங்கே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இப்போ கடகடன்னு ஜிமன் கிட்ட வந்துட்டு, டைம் ஆகிடுச்சுல, ஒரு வேளை அவன் கேப் போட்டு வீட்டுக்கு போனாலும் போயிருப்பான், நீ கால் பண்ணி பாரு அவனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமனும் கால் பண்ணுறான். பட் ஒரு 2-3 கால் பிக் ஆகவே இல்லை, ஃபுல்லாக ரிங்காகி கட் ஆகுது. இப்போ ஜிமன் மறுபடியும் கால் பண்ணவே, ஹலோ சொல்லு ஜிமன். டேய் எங்கடா இருக்க? நாங்கள் ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கோண்டா, நீ எங்கேயுமே காணுமே, எங்கே நின்றுட்டுருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்டா? அதான் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதில் அங்கே கேப் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டேன். எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ கடக்கடன்னு 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ ஒரு 1/2 hourல வீட்டுக்கும் போய்ட்றீங்க. அங்கே போனதுமே கார் விட்டு இறங்கிட்டு குடுன்னு நீங்கள் தான் உள்ளே போய் தேடி பார்க்குறீங்க, ஹாலில் இல்லை. ஸோ கடகடன்னு அப்ஸ்டேர் போயிட்டு ரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயும் இல்லை. வாஷ்ரூம் பார்க்குறீங்க, இல்லை. டெரஸ் போகிறீங்க, இல்லை. ஸோ பால்கனி எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டீங்க, இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு மூச்சு வாங்குது. அதையும் தாண்டி உங்கள் கண் தேடுறதை விடவே இல்லை. சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து உள்ளே என்டர் ஆனதே அங்கே வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஜிமனும் ஜோவும் உள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ அம்மா அண்ட் தென் ஹோபி ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் அப்போ அப்ஸ்டேர்லேருந்து இறங்கி வரீங்க. ஏய் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆண்டி உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே, ஆண்டி தேவாங்கங்க, அவனை காணோம், வீட்டில் இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டே அந்த அப்ஸ்டேர் இறங்கி வரீங்க. ஏய் எதுக்கு இப்போ இவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்க? முதல்ல வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி உங்களை பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ ஆண்டி தண்ணி எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு, தேவாங்கங்க ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ தான் ஏதோ ஆஃபீஸ் கால் வந்துச்சுன்னு ஆஃபீஸ் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அப்செட் ஆகுது. வேணும்னே பண்றானோ அப்படின்ட்டு. நீங்க அப்படியே ஒரு மாரி டவுன் ஆகுறீங்க. இப்ப ஜிமின், "ஏய் உடனே உன் மூஞ்சிய தொங்க போடாத. அவன் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பான். நான் ஆஃபீஸ் போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு இப்ப ஜிமின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான். ஸோ அங்க போனா தியோங் அவனோட கேபின்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் கேஷுவலா. இப்ப ஜிமின தியோங் பார்க்குறான். ஒரு சின்ன ஸ்மைலோட ஹாய் சொல்றான். "டேய் என்ன விளையாடுறியா? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவள அவாய்ட் பண்ணிட்டுருக்க? ஆ? டேய் நான் என்னடா அவாய்ட் பண்ணேன்? அங்கேருந்து வந்தேன். ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ரூமுக்கு போனா, ஆஃபீஸ்ல கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால இங்க வந்துட்டேன். இதில அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னடா இருக்கு? தியாங்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? அவ பாவம்டா. 2 1/2 மாசமா உன்னை பார்க்காம எவ்வளோ எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு தெரியுமா? டேய் ஜிமின், எனக்கு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு லஞ்ச் டைமில் உன்ட்ட பேசுகிறேன். டேய் என்ன விளையாடிட்டு இருக்கியா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை, லஞ்ச் பிரேக்கில் பார்ப்பானா. நீ ஒன்றும் பிடுங்குற வேலையெல்லாம் பார்க்க வேணாம், அதெல்லாம் வச்சுட்டு வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஸோ தேவங்க அப்படியே அவன் பின்னாடியே வருக. ஒரு காஃபி கேஃபிடேரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இப்போ என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஆ? அதான் அவன் மேலே கோவம் இருந்துச்சு. சரி ஓகே 2 மாதம் அவளை அவாய்ட் பண்ணிவிட்டா, அவள்கிட்ட பேசலை, மெசேஜ் பண்ணல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிறான். இப்போ தியோங் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். டேய் உன்கிட்ட தான் பேசுகிறேன், வாயை தந்து பதில் சொல்லு. அவள் பாவம்டா, உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறா தெரியுமா? காரை கூட நான் ஸ்டாப் பண்ணல, அதுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓடி வரா. எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கா. ஏன்டா இப்படி அவளை கஷ்டப்படுத்துகிற? இல்லைடா, நான் ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் தான், எனக்கே தெரியுது. ஆனால் எனக்கு அவளை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன் இப்படி பண்ணேன்னு என்கிட்ட கேட்டானா, என்கிட்ட சத்தியமாக பதில் இல்லை. கஷ்டப்படுத்திட்டேனேன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. அவளை பார்த்தா எங்கே அழுதுருக்கணும்னு இருக்கா, அதான் அப்படிங்கிறான். அட பாவி, நீ போய் அவள் முன்னாடி நின்னாலே போதும்டா யபா, அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவள் உன்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க போகிறதில்ல, அவள் உன்னை புரிஞ்சுக்கிட்டாடா. ஒன்று சொல்லவா, நீ அன்றைக்கி சொன்னியே என்கிட்ட, அவள் மட்டும் நம்பியிருந்தானா எவனை பற்றியும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு. அதை அவள் தெரிஞ்சதுனால தான் சொல்லியிருக்கா. இன்னும் சொல்லணும்னா எங்களை விட அவள் தான் உன்னை நிறையா புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்கா. அதனால தான் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் அன்றைக்கி உன்னையும் ஹர்ட் பண்ணி அவளே அவளை ஹர்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கா. அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவள் என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் அவனை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதும், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல, என் தேவங்க பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி உன்னை பார்க்க வந்தான். அதுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு தொலையுது. இப்போ போய் அவளை பாரு ப்ளீஸ். அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காடா. இப்போ தேவங்க ஒரு மாதிரி டியரி ஐஸோட அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிளம்ப போகும்போது ஆஃபீஸில் இருக்கிற சிஇஓ உங்கள் 2 பேர், அதாவது ஜிமின் தியோங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஏதோ பேசுகிறாரு. ஸோ அப்படியே வந்து ஒர்க்கு வந்து போகுது. இந்த பக்கம் நீங்கள் அவன் ரிட்டன் வந்துமே பேச முடியலையே அப்படின்ற மாதிரி ஹர்ட் ஆகிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. சரி பரவாயில்ல, கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணுறீங்க. பட் கால் அவன் பிக் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை. நிஜமாவே அவனுக்கு நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ காலும் பேச முடியல. அப்படியே முடிஞ்சாலும் அவன் நேரில் தான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் இன்னுமே அவன் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அழுதுகிட்டே ஆண்டி வீட்டிலேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறீங்க. நடந்தே போகிறீங்க. இப்போ ஜோ உங்களை எவ்வளவோ ஸ்டாப் பண்ணுறா, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ ஜோவுமே உங்கள் கூடயே வந்திருப்பா வீட்டுக்கு. உங்களை எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் முடியலை. ஜிம்மனுமே கால் பேச முடியல. அவன் பேசியிருந்தானா ஜோ கிட்ட கண்டிப்பாக நடக்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பான். அவனும் பேச முடியாததுனால இப்போது 2 பேருமே தேவங்க இன்னுமே கோவத்தில் தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கும் போயிட்டீங்க. ரிட்டன் இப்போ ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 8 8:30 போல் ஜிம்மனும் தேவங்கும் ஒன்றா வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி உங்கள் வீட்டுக்கும் வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா ஜோ ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரூமில் நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கேன் அப்படின்னு ஜோ கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதனால தான் அவளும் கீழே இறங்கி வந்திருப்பா. அவளுக்கும் உங்களை நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நீங்களுமே தியோங் இன்னுமே நம்ம மேலே கோவமாக இருக்கான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே லைட்டாக அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. யோசிச்சுக்கிட்டே ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி.
இப்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்து ட்ராப் ஆகவே தியாங் இறங்கி உள்ளே வந்ததுமே கடன்னு உங்கள தான் தேடி வரான் ரூமுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கவே ரூம் ஓப்பன் ஆகுது. நீங்கள் கண்டுக்கல. யாராவது அம்மா இல்லைன்னா ஜோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறீங்க. இப்போ தியாங் ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே கீழே பார்த்த மேனிக்கு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த காலை பார்த்துட்டு அப்படியே படக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. தியாங் அவ்வளோதான், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. டப்புன்னு எந்திரிச்சு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. அவங்களால முடியல. முடிஞ்ச அளவுக்கும் கத்தி அழுதுடுறீங்க. அவனுக்குமே நீங்கள் அழுகுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணி பின்னாடி டாப் பண்ணிக்கிட்டே அவனுமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறந்து இவ்வளோ நாளும் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்றத அந்த ஹக்குலேயே அவனுக்கு புரிய வைக்கிறீங்க. ஸோ அவனுமே ரொம்ப வந்து உடஞ்சிடுறான் நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கீங்கன்ட்டு. இப்போ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் சீக்ஸு தென் ஐஸ் எல்லாம் பயங்கரமாக செவந்து போயிருக்கு அழுது. அவனுக்கு அவங்களை இப்படி பார்க்க பிடிக்கவே இல்லை. கஷ்டமாக இருக்குது. அவன் மேலே அவனுக்கு கோவம் வருது. உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஹேரெல்லாம் எடுத்து விட்டுட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, சாரிடி, ரொம்ப சாரி, நான் இந்த கோவத்தில் பண்ணிட்டேன், சாரிடி, என்னை மன்னிச்சிரு, சாரி வயன், லவ் யூ, ப்ளீஸ் டி, அழுகாத ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அவனை பேச விடலை. டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த கிஸ் அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கூட பிரேக் கொடுக்காம அவ்வளோ டீப்பாக கொண்டு போகிறீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனோட பேக் ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிஸ்ஸில் அவ்வளோ லவ் தெரியுது, அவ்வளோ மிஸ்ஸிங் தெரியுது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் பாலாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவனுமே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படி தொடச்சி விட்டுக்கிட்டே கிஸ்ஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ரொம்ப டீப் அண்ட் டெப்த்லியாக அந்த கிஸ்ஸை கொண்டு போயிட்டுருக்கீங்க. அவனுக்கு புரியுது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவனுமே உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் நீங்கள் அழுகிறத மட்டும் நிறுத்துகிற மாதிரி தெரியலை. ஸோ அவனுமே உங்களை ஒரு மாதிரி க்ரிப் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக. அவனுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த கிஸ் போகவே இப்போ 2 பேருமே மூச்சு வாங்கிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே க்ளோஸ்அப்பில் நின்று அவனோட ஐஸை பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ லவ் தெரியுது. ஸோ அவனுமே உங்கள் ஐஸில் அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனோட சீக்ஸை வந்து கப் பண்ணி பிடிச்சிட்டு, ஐ லவ் யூ ஸோ மச், என் மேலே கோவம் இருந்தா என்னை அடி, என்னை திட்டு, என்ன வேணால் சொல்லு, அண்ணா என்னை பேசாமல் அவாய்ட் பண்ணாத, என்னால் முடியல, ஏற்றுக்க முடியல, நீ இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ப்ளீஸ் தயம் இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லவே அவனுமே அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே ஒரு ½ ரூமில் உட்காந்து பேசுகிறீங்க. எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்றத தேவங்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. அண்ட் தென் அவனுமே உங்களை ஹர்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு சாரி சொல்கிறான். மாற்றி 2 பேரும் சாரி சொல்லிக்கிட்டு அண்ட் தென் நிறையா லவ் யூ சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி லவ்வபிளாக அந்த ½ போகுது. இப்போ 2 பேரும் இறங்கி கீழே வரீங்க. ஸோ வரும்போதே நீங்கள் தேவங்களோட கையை பிடிச்சிட்டே அப்படியே இறங்கி வரீங்க. இப்போ ஜோ உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அண்ட் தென் ஃபேக்காக கோவப்படுவோம்ல அந்த மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு, ஹலோ மேடம், இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை தெரியும்ல, அதுக்குள்ளே அப்பா அம்மா முன்னாடி அதான் அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ஹலோ எங்களுக்கு இன்னும் கல்யாணம் மட்டும்தானே ஆகலை, அடி பாவி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறோன்னு சொல்ல வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நல்ல பொண்ணுமா அப்படின்றீங்க. ஸோ 2 பேரும் இப்படி மாற்றி சொல்லி சிரிச்சிக்கவே அங்கே எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து டின்னர் சாப்பிட்றீங்க ரொம்ப சந்தோஷமாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜிமின் ஜோவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்கள் வந்து அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க தயவங்க அனுப்பி வைக்கிறதுக்காக. இப்போ அவங்க 2 பேரும் போயாச்சு. நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கவே தேவங்க கைப்பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. எனக்கும் மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா இப்போ நானும் என் பொண்டாட்டி கூப்பிட்டு கிளம்பி இருந்திருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்றான். இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி அதுக்கான வேலையாக பார்க்குறேன் அப்படின்ட்டு
சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். நீங்களும் அவன் போற வரைக்கும் நின்னு பார்த்துட்டு அப்படியே உள்ள போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேவங்க பார்த்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. மனசு நிறைவா இருக்கு. நிம்மதியா போய் படுக்கிறீங்க. இந்த பக்கம் அவனும் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ இப்படியே ஒரு 2, 3 நாள் ஓடுது. நீங்க எப்பவும் போல காலேஜ்க்கு கிளம்பிட்டு கீழ வரீங்க. ஜோ அண்ட் ஜெமினா ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. "ஏய்! என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க காலங்காத்தாலே? காலேஜ் போகலையா என்ன?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே நீங்க அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா உங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க பக்கத்துல நின்னு. யாருமே அந்த அளவுக்கு பேசிக்கல. நீங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க பேக் எடுத்துட்டு கிளம்ப போகவே, இப்போ ஜோ டக்குன்னு உங்க கைய புடிச்சுட்டு பேக்க தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்கள கடகடன்னு ரூம்குள்ள இழுத்துட்டு போறா. அ "ஏய்! எங்கடி கூட்டு போற? காலேஜ் இருக்குடி. நீ வரலன்னா வீட்ல இரு. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ஷ்! வாய மூடு. நாம காலேஜ்லாம் போல. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வெளிய போணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட இத சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றா. நீங்க ஒரு மாதிரி டவுட்டா, "என்னடி இப்படி பண்ணிட்டுருக்க? எங்க போணும்? ஏது என்னன்னு?" கேட்டுட்ருக்கீங்க. "எதுவும் கேட்காத. இப்போ நீ இத போய் மாத்திட்டு வா" அப்படின்னு சொல்றா. நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் கேள்வியா கேட்டுக்கொள்றீங்க. ஆனா எதுக்குமே அவ வாய தொறக்கல. "பேசாம உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு டால் மாதிரி ரெடி பண்ணி வெளிய கூட்டு வரா. வெளியுமே எல்லாரும் இப்போ வந்து ஃபங்ஷன் லுக்ல தான் இருக்காங்க. நீங்க பார்க்குறீங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்றாங்க. உங்கள கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி உட்கார வைக்கிறாங்க. "என்னடி என்ன தாண்டி பண்ணிட்டுருக்கீங்க? என்ன நடந்துட்டுருக்கு? யாருக்கு ஃபங்ஷன்? என்ன ஃபங்ஷன்?" எதுவுமே சொல்லாம எப்படி திடீர்னு ஃபங்ஷன் நடக்கும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. "அதெல்லாம் கிடையாது. ஃபங்ஷன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல். அங்க போயிட்டு கார் ஸ்டாப் ஆகுது. நீங்க அப்படியே வெளிய பார்க்குறீங்க. அழகா ஒரு கிராஸ் ஏரியா மாரி இருக்கு. ஒரு ஓப்பன் பிளேஸு. அந்த கிராஸ்க்கு நடுவால வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டேஜ் மாரி இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு மாதிரி அழகா டெக்கரேட் ஆயிருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தியோங் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்க அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு போறீங்க. ரொம்ப அழகா நீங்களுமே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேட்ச பார்க்குற மாரி தான் அவனுமே ட்ரெஸ் போட்டிருப்பான். நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கவே, இப்போ எல்லாரும் வந்து ஹாப்பியா சிரிக்கிறாங்க. "என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. "இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்" அப்படின்னு சொல்றாங்க. அட பாவிகளா! எனக்கே சொல்லாம எனக்கு என்கேஜ்மெண்ட் நடத்துறீங்களா? அப்படின்ற மாதிரி நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. தேவங்க உங்கள பார்த்து கூப்பிடுறான் வா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அப்படியே உங்க ட்ரெஸ் பிடிச்சிட்டு நடந்து போறீங்க. ஸ்டேஜ் போனோனே உங்கள கூப்பிட்டு மேலே ஏத்திட்டு, தென் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க்கெல்லாம் வந்து போடுறாங்க. ரொம்ப அழகா அங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அட பாவிகளா! எல்லாருக்குமே அப்ப தெரியும் என்ன தவிர அப்படின்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. தேவங் தான் இத வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஸோ எல்லாமே வந்து தேவங்கோட வேலை தான். நீங்க அப்படியே அவன பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா தென் சர்ப்ரைஸ்டா, "ஏன்டா இப்படி பண்ற? நேத்து வரைக்கும் என்கூட பேசிட்டு இருந்தல்ல, என்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. பட் அவன் வந்து ஒரு மாரி க்யூட்டா சிரிச்சுட்டு, "சர்ப்ரைஸ் எப்படிம்மா சொல்ல முடியும்?" அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியா போகுது. ஃபைனலி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. ஸோ இன்னும் 3 மந்த்ஸில் மேரேஜும் வச்சுக்கலாம் அப்படின்னு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ 1 ஆர் 2 டேஸில் நீங்க மறுபடியும் உங்களுடைய பழைய லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகுறீங்க. அதாவது காலேஜ் போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்க ஆசைப்பட்டபடியே இப்போ தேவங் தான் உங்கள வந்து ட்ராப் பண்ண வரான். ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி ஓரமா நின்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அங்க ஜிமின் அண்ட் ஜோ ஒண்ணா வந்திருப்பாங்க. கெவின், சாஷா ஒண்ணா வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே நானும் தேவன் கூட வரணும் இந்த மாதிரின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். இப்போ அத யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு, நீங்களும் கார்லேருந்து கீழ இறங்கி தேவன்க்கு வந்து லிப்ல கிஸ் பண்ணிட்டு, "சரி ஓகே. பார்த்து கேர்ஃபுல்லா ஆஃபீஸ் போ. ம்." அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள வரீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் ஓடுது. இப்போ ஹோபியோட ஒய்ஃபுக்கு 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்குமே ஃபங்ஷன் பண்ணணும் அப்படின்னு வீட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து மேரேஜும் இருக்கு. இந்த ஃபங்ஷனும் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஒரு மாரி குட் நியூஸா போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஹாப்பியாவே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க வழக்கம் போல காலேஜ்ல உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சாஷாவும், ஜோவும் ஒண்ணா உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு 1 ஹவர் கேப்பு. ஜிமின்க்கு ஒரு ஃபோன் கால். ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசினவன் அப்படியே ஷாக் ஆயிட்டு,
அங்கேருந்து துடிச்சு புடிச்சு ஓடி கிளம்புறான் காலேஜுக்கு. ஸோ வேக வேகமா வர்றான். வந்துட்டு அப்படியே மெடிக்கல் ரூம் வந்தா, நீங்க ஒரு மாதிரியா சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல சாஷாவும் அண்ட் தென் வயனும் நின்னுட்டுருக்காங்க. இப்ப ஜிவன் வேக வேகமா உள்ள வந்து உங்க சீக்ஸ புடிச்சுட்டு, "ஏய்! என்னடி ஆச்சு? காலையில உன்ன கூட்டு வரும்போது நல்லா தானடி இருந்த. இப்ப என்னடி ஆயிடுச்சு? என்னடி பேசவே முடியலையா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா? ஹாஸ்பிட்டல் போலாமா? நான் கூட்டிட்டு போட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள லிஃப்ட் பண்ண போறான். இப்ப டக்குன்னு அயன் ஜிமின் கைய புடிச்சு ஸ்டூல்ல இழுத்து உட்கார வச்சுட்டு, "ஹலோ, ஹலோ. பொறுமை, பொறுமை. வெயிட் பண்ணு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளு. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ணலாம். அதான் நாங்க இருக்கோம்ல பக்கத்துல. எங்களெல்லாம் மனுஷியா மதிக்க மாட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "ஏய்! என்னடி அவ அப்படி உட்காந்துட்டு இருக்கா? நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஏய்! அவள பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடி. ஏதாவது பிடிக்காத எதுவும் சாப்பிட்டு தொலைச்சிட்டாளா? ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். டியூட், இதுக்கப்புறம் அவ கொஞ்ச நாளைக்கு பிடிச்சதையே சாப்பிட்டாலும் இப்படி தான் இருப்பா. என்னடி உளறிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஒழுங்கா தெளிவா சொல்லி தொலையேன். அட பாவி! இவ்ளோ தூரம் சொல்றேன். ஒரு மண்ணும் உனக்கு புரியல. "ஏய் ஜோ! இவன வச்சு எப்புட்றி குப்பை கொட்டுற?" அப்படின்னு கேட்குறா. இப்ப ஜோ அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கவே, "ஏய்! என்னடி என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன தாண்டி ஆச்சு ஜோ? நீயாவது சொல்லேன்" அப்படின்றான் அவன். இப்போ அயன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, "யோவ் டியூப் லைட்டு, உன் பொண்டாட்டி பிரெக்னென்ட்டா இருக்கு. போதுமா? இது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா?" அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க நீங்களுமே ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு அவன பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே உறைஞ்சி போய் உங்கள பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது அவனுக்கு. டப்புன்னு எழுந்து உங்க பக்கத்துல வந்துட்டு, உங்களோட ஹேர் எல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு சீக்ஸ கப் பண்ணி, "ஏய்! நிஜமாவாடி? வயன் வயன் சொல்றது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி திணறி கேட்குறா. நீங்க ஆமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன ஹக் பண்றீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்படியே உங்க ஃபேஸ புடிச்சிட்டு சீக்ஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். "ஹலோ, ஹலோ, ஹலோ. வெயிட். இங்க 2 பேர் நின்னுட்டுருக்கோம். கொஞ்சமாவது மேனர்ஸ் வேணாம்? இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? இந்த லவ் பேர்ட்ஸ் தொல்ல தாங்கல" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வயன் கத்த, இப்ப ஜிமின் சிரிச்சுக்கிட்டே திரும்பிட்டு, "ஏன்டி என் ஒய்ஃப் பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்லியிருக்க. அப்ப என் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? எப்போ நீ என்கிட்ட சொன்னியோ அப்போவே நீ சைலண்ட்டா கிளம்பியிருக்கணுமா வேணாமா? நீ நின்னுட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிறான். ஒரு மாரி கியூட்டா, ஃபேக்கா வந்து சண்டை போடுற மாதிரி. இப்ப அங்க வயன் இடுப்புல கை வச்சுட்டு, "ம் பேசுவ. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ." ஐயோ பாவம்! அவ மயங்கிட்டாளே! என்னாச்சோ ஏதாச்சோன்னு கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு, உனக்கு ஃபோன பண்ணி வர சொன்னா, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. அப்படின்னு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜோவும், சாஷாவும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி அழகா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான். அதுலயுமே இந்த எஃப்எஃப் வந்து ஃபுல்லா ஹாப்பியாவே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பா இந்த எஃப்எஃப் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நான் கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேடா. லவ் யூ ஆல். மிஸ் யூ ஸோ மச். பை பாய்.